திருத்தணியில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்டு வந்த வாலிபர்கள் 2 பேரை எஸ்பி தனிப்படை போலீசார் இன்று காலை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கஞ்சா கடத்தல் மற்றும் பதுக்கி விற்பனை தடுக்கும் வகையில் மாவட்ட எஸ்பி விவேகானந்தா தலைமையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருத்தணி அருகே ஆந்திராவில் இருந்து திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவலின் பேரில் எஸ்பி தனிப்படை உதவி காவல் ஆய்வாளர் ரோமியஸ் அந்தோனிராஜ் தலைமையில் தனிப்படையினர் சோதனையில் திருத்தணி இந்திரா நகர் தாமரைக்குளம் பகுதியில் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த வாலிபர்கள் 2 பேரிடம் இருந்து 250 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்து வாலிபர்கள் 2 பேரை திருத்தணி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையில் திருத்தணி பெரியார் நகர் சேர்ந்த மச்சவளவன் என்பவரின் மகன் சுசில் என்பதும், ஆந்திர மாநிலம் புத்தூர் அருகே வேப்பகுண்டா சேர்ந்த கோபி என்பவரின் மகன் தீபக் ஆகியோர் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து திருத்தணியில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.